அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த திங்கட்கிழமையின் காலையின் பலத்தை நாங்கள் பெற்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவர் நீர் தாமே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய முழுமையான பலத்தை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒரு நாள் என்ற செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கிருபையாக மீட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1வது வாக்கியத்தில் ஒரு நாளின் பெருமையை குறித்து நீ எவ்வளவு அறிந்திருக்கிறாய்? அந்த நாள் இந்த அளவு தேவ சமூகத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதை நீ யோசித்திருக்கிறாயா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்த நாளை குறித்து நீ எப்படி நினைக்கிறாய்? நீதிமொழிகள் 27:1 சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே என்று சொல்லுகிறார். நாளைக்கு நான் அதை செய்வேன், இதை செய்து முடிப்பேன் என்று நாளைய தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. ஏனென்றால் ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே என்று சொல்லுகிறார். நாளைக்கு நான் இதை செய்வேன் என்று சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த நாளை நாம் அறிய முடியாது. அந்த நாளில் இருப்போமா அல்லது இல்லாமல் போய்விடுமோமா என்பது நமக்கு தெரியாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 19:42, இன்று உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகினும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். இப்பொழுதோ அது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் ஒரு நாளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களில் தேவ சமூகத்தில் தேவ வார்த்தைகளை ஏற்று நடப்பது தான் நம் மீது விழுந்த தலையாய கடமை. ஏனென்றால் அந்த நாளை, நேரத்தையும் காலத்தையும் நாம் இழந்துவிட்டால் அது திரும்ப நமக்கு கிடைக்காது. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்று சொல்லுவார்கள். போனது போனது தான், கடந்து போனது கடந்து போனது தான். அதை தேடினாலும் கிடைக்க நாம் பெற மாட்டோம். அன்பு பிள்ளைகளே, தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் மத்தேயு 7:7 சொல்லுகிறார். ஆனால் நேரத்தை, கடந்து போன நேரத்தை நாம் எவ்வளவு தேடினாலும், மீண்டும் அதற்காக காத்திருந்தாலும் அது கடந்து போய்விடும். அதைப்போல கர்த்தருடைய கிருபையை நாம் எந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு நாள் கிடைக்கும் என்றால் அந்த நாளை நாம் எவ்வளவு ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது 48வது அதிகாரம் 18வது வசனத்தை
நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். நீ என் வாக்குகளை கவனித்தாயானால் அப்பொழுது நலமாயிருக்கும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 81வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஆ இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் நமக்கு கிடைத்த இந்த நாளில் நாம் சத்தியத்தை அறிவதற்கு நாம் இந்த நாளை பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் அது நமக்கு திரும்ப கிடைக்காத ஒன்று. அதிலே நாம் நல்லதொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் நாம் நமக்கு கிடைத்த இந்த நேரத்தை ஆண்டவருக்கென்று பிரயோகப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்திலே நாம் தேவனோடு எந்த அளவு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளில் அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பது இல்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளில் அவன் தன் அக்கிரமத்தில் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே அவன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. பிழைக்கவே பிழைப்பான் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயத்தையும் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவது இல்லை என்று அவன் தன் அநியாயத்திலே சாவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தான் செய்த நீதியின் நிமித்தம் அவன் நினைக்கப்படுவான். அதே நீதிமான் நீதியை விட்டு அநியாயம் செய்யும்போது, துன்மார்க்கமாய் நடக்கும்போது அந்த நீதிமானுடைய நீதி நினைக்கப்படுவது இல்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி நீதி செய்யும்போது அவனுடைய துன்மார்க்கம், அவனுடைய செயல்கள் நினைக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் எந்த அனுபவத்தில் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளிலே நாம் பிணைக்கப்படும் போது நம்மை நோக்கி தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும்? லூக்கா 19:44 சொல்லுகிறது, உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரைமட்டமாக்கி போடு, உன்னிடத்தில் ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நாம் மனம் திரும்பவில்லை என்றால், தேவ சமூகத்தில் நமக்கு கொடுத்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும், அதாவது நமக்கு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய இழப்பை கொடுக்கிறார். என்னவென்றால், உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யக்கூடிய நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். நீயும் உன் பிள்ளைகளும் தப்பிப்போவது இல்லை என்று சொல்லுகிறார். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது, இந்த நாளை நாம் தேவனுடைய உகந்த நாளாக நாம் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனமே, நீ என்னை
எப்படி நேசிக்கிறாய்? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் 2வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் அவகாசம் ஒன்றிலும் அவர்கள் என்னை நினைக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பெண் தன் ஆபரணங்களையும் மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ? திருமணம் செய்யக்கூடிய ஒரு பெண் மணவரையில் அமரும்போது அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆடைகளை மறந்துவிட்டேன் என்று சொல்லுகிற பெண் உலகத்தில் யாராவது இருப்பார்களா? ஒரு பெண் தன் ஆபரணங்களை மறப்பாளா? ஆனால் என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, நமக்கு கிடைத்த இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நம்முடைய கால சூழ்நிலை நாம் நினைத்தபடி நமக்கு கரம் கொடுத்து உதவாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று 20வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நமக்கு கிடைத்த அந்த நேரத்தை கர்த்தருக்கென்று நாம் செலவழிக்கும் போது அதில் கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றுதான் சங்கீதக்காரர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவியானவருடைய வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டுமென்றால், இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கொடுத்த இந்த 24 மணி நேரத்தை நாம் ஆண்டவருக்கென்று எத்தனை மணி நேரம் நாம் ஆண்டவருக்கென்று செலவிடுகிறோம் என்பதை சற்று யோசிப்போம். அப்படி யோசித்து இந்த நாளில் கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளை தேவ சமூகத்தில் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால், நாம் அவர் கொடுத்த வாக்கினை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? வாருங்கள், ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக. உம்முடைய மேலான நம்பிக்கைக்கு நாங்கள் சாட்சியாக விளங்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பிரயோஜனப்படுத்தும். எங்களுடைய வல்லமையை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளோடு மீண்டும் நாம் இணைந்து அவருடைய சப்தத்தை கேட்டோம். இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தி ஆண்டவருக்குள்ளான அந்த நாளை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யட்டும். மீட்பர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.